சென்ற யாரு கர்ணா நம்ம எப்பவுமே நிலவோடு இருக்க வேண்டும்டா. ஆமா மயில் நடிச்சதா எனக்கு பட்டப்படிப்பு முடித்து விட்டாங்க. சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்படியா? நான் பயின்ற கல்லூரியில் உடைய தம்பிதான் முதல் மாணவன். மிக்க மகிழ்ச்சியோட மிக்க மகிழ்ச்சி. நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை எங்கே அண்ணா? தாய் தந்தை இருவரையும் நான்கு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். மன்னராக முடிச்சுட்டு கொண்டிருக்கலாம். உண்மைதானடா? நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறி இருக்கு. அந்த காட்சியை பார்க்க முடிந்ததுதான் சற்று மனம் சத்திரமாக இருக்கின்றது. நம்முடைய அரண்மனையில் சின்ன வயதில் துள்ளி குதித்து விளையாடி இருக்கின்றேன். அழகான சிலை ஒன்று நிற்கின்றது. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த சிலையா? சிலை யாரும் இருக்காருலங்க. நான் தான் 1050 ரூபாய் கட்டி வச்சாந்துக்கிறேன். இந்த சிலைக்கு மதிப்பு வெறும் 1050. சிலையில அதிக ஓட்டை இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? சிலைன்னு இருந்தா ஓட்டை இல்லாமையா இருக்கும். அப்படியா? இந்த அழகான சிலையை செதுக்கிய உளி எப்பேற்பட்ட உளியாக இருக்கும்? அது கூர்மையான உளியாகத்தான் இருக்கும். அது உளி இருக்கிறவங்க பேசணும். நீ உளி இல்லாத ஆளுக்கு உளி சொல்லணும். இந்த தங்க சிலைதானடா என் மனைவி கட்டி. தம்பி இதுதான்டா என் மனைவி கச்சலை. திருமணம் நடந்து முடிந்து விட்டது. உங்க மேல எனக்கு கோபம். என்னடா? நீங்க மன்னனாக கட்சிதான் பார்க்க முடியல. அந்த திருமண குலத்தை பார்க்கிறேன். எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியமலமா சென்றிருக்க வேண்டும். தலைமோடு இருக்க வேண்டும். ஆமா வந்திருக்கீங்க. இருப்பீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஆர்லிக்ஸ் பூஸ்ட் போட்டுட்டா இல்லனா மரட்ட சாப்பிடுறீங்களா? ஆரம்பத்துல என்ன கூட பிடித்தாலே கேட்டேன். அதை நம்பித்தான் 1050. நீ எங்கேயோ சரியா ஏமாந்துருக்க. நான் ஏமாறலங்க. ஏமாற போறீங்க பாருங்க. தம்பி நம்முடைய ஒரே தங்கை தங்கை புத்தழகு ராஜா பொம்பளை நோய் யாருக்கு? என் தங்கை புத்தழகு எங்கே என்று கேட்டதற்கு அண்ணனுக்கு நெஞ்சுவிலை வந்து விட்டது. பையன் வண்டி ஓட்டுறான். பையன் படுது. அந்த விக்கி பையனை கூட்டிக்கிட்டு ஓடிட்டான். பாடசாலை பல போது
கண்ண பையனோட கண்ண காதலா லவ் பண்றாங்க. ஐயோ அடா. அப்படி என்ன அனைத்து உண்மையா ஐயோ தம்பி ஐயோ அம்மா. ஐயோ 500 ரூபாய்க்கு நடிக்கிறான்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான் பையன். தம்பி தம்பி இந்த தர்ம பத்தினி அழைத்து சொல்வது இவன் மீது சத்தியமடா தம்பி. ஐயோ எனக்கு அந்த கம்பெனில நிலைக்க மாட்டேன் உங்களுக்கு. அப்படி என்ன நீங்க கூறுவது மைத்துனரே, அனைத்து உண்மையா நான் உரைப்பது அனைத்துமே இந்த பாதை மீது சத்தியமா உண்மைப்பா. டாபர் மாமாடி நான் இது யாரு பெற்ற பிள்ளையோ எல்லாரும் இந்த தலைமையில சத்தி வைக்கிறாங்களே காலையில இந்த ஊர் ஆட்ட முடிச்சு போகும்போது இது உயிரோடு இருக்குமோ செத்துருமோ தெரியலையே. செத்துறேன்ப்பா, நான் செத்துறேன். பணத்தை வாங்கி நீங்களே பணத்தை எடுத்து போங்க. அடா. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆசை தங்கை அன்பு தங்கை என்று நான் வளர்த்து வந்தேனடா. படுபாவி தவறு செய்து விட்டாளடா அண்ணா, தம்பி. உடைய தம்பி அருள் இருக்கும் போது அந்த பட்டுபாவை நினைத்து பார்க்காதீங்க. வந்து விட்டாய். என்ன விட அவன் மீது பாசத்தை வைத்திருந்த நீங்கள் தான் அதிகம். இப்படிப்பட்ட அண்ணனுக்கு துரோகத்தை செஞ்சு விட்ட பட்டுபாவி அவளை வெட்டி கூறு போட்டு தம்பி வெளிநாட்டுல போய் கறிக்கடையில நீ வந்து விட்டாய். இனிமேல் எனக்கு என்னடா இருக்கின்றது? என்ன நாம் திருமண பேசிக் கொண்டிருக்கிற ஏதோ பேரிடத்தில் அமைச்சர் என்ன சுப்பராயர் குரல் கேட்கிறது? குடிமக்கள் அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நாட்டிலே விலங்குற அத்தனையும் நாட்டில் போட்டு வயிற்று விவசாயம் பஞ்சத்துல வாடி கொண்டிருக்காங்களா? சுப்ராய பஞ்சத்துல வாடிக்கிறாங்க. ஐயா காட்டுல இருக்கிற மிருகம் கரண்டில மிருகங்கள் மிருகங்கள் பயிர்களை நாசம் செய்கின்றது. இப்போது காணகம் செல்ல வேண்டும். மிருகங்களை வேட்டி ஆட வேண்டும். அடா, கானகன் இங்கு செல்வதா? சரி என்று வார்த்தை கூறுங்கள். கானக சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி உடனே நாடு திரும்ப வேண்டாம் தம்பி. அயல் நாடு சென்றிருக்கிறாய். பட்டப்படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கிறாய். உன் உடல் அயற்சா இருக்கும். அதனால் அரண்மனையில் ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சர் புறப்படுகின்றேன். நான் 4 முதல் வீட்டு பிடித்தது கிடையாது. இருந்தாலும் வரும்போது எனக்காக மயில் குத்தி கொண்டு வர வேண்டும். மயில் குட்டி. ஆமா, அதுதான் நீ பிடித்து வருகின்றேன். அமைச்சரை புறப்படுப்பதற்காக ஓடிதே வருமா? சாப்பிட்டு வாயா கூட எனக்கு கூட்டு அனுப்பாங்க. அரிசுவையான உணவுடா. சிவானந்திக்கு போடலாம். அதை விட அரிசுவையான உணவுடா. ராஜா யாரு மாத்தி மாத்தி இருந்தாலும் மைத்துனரே, நீங்க பாருங்க, நீங்க அயல்நாடு சென்று வந்தீங்க. இருந்தாலும் எனக்கு சின்ன சின்ன சந்தேகம் இருக்கு சந்தேகமா? மைத்துனரே. ஆமா, சந்தேகம் என்பது ஒரு கொடிய நோய். அதை உடனே நிவர்த்தி செய்யணும். சொல்லுங்க நீ. என்ன தெரியுமா மைத்துனரே, என்ன தெரியுமா? நம்முடைய அரண்மனையில வெள்ளை குதிரை இருக்கு. அந்த வெள்ளை குதிரை மீது யார் சவாரி செய்வது வழக்கம்? இது என்ன சந்தேகம்? என்னுடைய அண்ணன் இந்த நாட்டு மன்னன் அந்த குதிரை மீது சவாரி செய்வது வழக்கம். அண்ணனுக்கு பிறகு அண்ணன் தம்பி நான் தான். அண்ணன் அண்ணன் யாரு குதிரை யாருவா ஏழுவா ஐத்தி அட்டாருப்பா வெட்டி முட்டி ஏழுவா பையன் பாரு எச்சலாம் சேட்டு அது மட்டும் கிடைக்காது மைத்துனரே. இரண்டாவது என்ன தெரியுமா? நம்முடைய அரண்மனை தங்க தட்டு இருக்கு. அந்த தங்க தட்டுல யாரு உணவு வருந்தது வழக்கம். அந்த தங்க தட்டுல அண்ணன் இந்த நாட்டு மன்னன் உணவு அருந்துவது வழக்கம். அண்ணனுக்கு பிறகு எச்ச தட்டுறாது அண்ணன் சாப்பிடுவாரு. அண்ணனுக்கு பிறகு அண்ணனுக்கு பிறகு தம்பி நான் தான் சாப்பிடுவேன். இதான் வெளிநாட்டு படிப்பு. அண்ணன் சாப்பிட்ட தட்டுல அதே தட்டுல சாப்பிடுவேன். அண்ணனும் ஒரே தட்டுல உணவு அருந்துவது வழக்கம்டா. தட்டுல சாப்பிடலாம். பாசம் மொத்த பாசம். வேலைக்கு வந்துருவான்னு சொல்லுங்க நீ. அப்படியா? என்ன சந்தேகம்? இறுதியான என்ன தெரியுமா சொல்லுங்க நீ. மைத்துனரே? இதுதான் கேட்கட்டுமா? அது பெற்றெடுத்த தாய்க்கு சமடம் அண்ணி. 4ஆண்டு பத்தில பாஸ் ஆயிட்டேன். 6ஆண்டு பத்தில பாஸ் ஆயிட்டேன். முழு ஆண்டு வைக்க போறாங்க. முழு ஆண்டு இது பாஸ் ஆயிட்டாக்கா உனக்கு அடுத்த கிளாஸ் வந்துடும். அது
மைத்துனரே, நம்முடைய அரண்மனையில பஞ்சம் இருக்கு. ஆமா. அந்த பஞ்சு மெத்த கூட இருக்கு, பார்த்திருக்கலாம். உண்மைதான் அண்ணி. அந்த பஞ்சு மெத்தல யாரு படுத்து உறங்குவது வழக்கம்? பஞ்சன மெத்த என்றால் என்ன? கணவனும் மனைவியும் தனிமையில் சந்திக்க அந்தரங்க அறை. நீங்களோட அண்ணனும் படுத்து உறவது வழக்கம். வெளியெல்லாம் கூட இருக்காது. என்ன இருக்குதுடா? சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும். சொல்லுங்க நீ. சிரிச்சு கற்பனை பாரு. அண்ணி சொல்லுங்க நீ. அண்ணன் காலங்க போயிருக்காரு. ஆமா. ஒருவேளை செத்துட்டா எப்படி அண்ணன் இந்த நாட்டு மண்ணன் எனக்கு உயிருடா. அவங்க பாசம் அதிகம்டா. அம்மா காட்டில மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லக்கூடாதுடா. அம்மா காட்டிலடா தாத்தா அக்கா எந்த கதை தான் இருக்குது. அம்மா காட்டினா நீ அம்மா காட்டில புழுப்புழுக்கா புழுப்புழுக்கா வாடா கோபாலை வாடா நீ சொல்றதுதான் கதை. சொல்லுங்க நீ. மைத்துனரே, அண்டி ஒரு கதைக்காக. ஓ கதைக்காக. அண்ணன் செத்துட்டா. கதையில அண்ணன் செத்துட்டா டேய் டேய் சும்மா அடி வாயில கோலை விட்டு ஆட்டம் சொல்லுங்க நீ. ஒரு கதைக்காக அண்ணன் செத்துட்டா. செத்துட்டா. இந்த குளிர்காலத்துல அந்த பஞ்சு மெத்தல நான் மட்டும் தான் படுத்துட்டு இருப்பேன். ஆமா. என் கூட யாரு படுப்பாங்க? ஐயோ சொல்றா பையில நீ சொல்றத குளிர் அடங்குமா அடங்காதா நீதான் சொல்லலாம். நீ தானே வெளிநாடு படிச்ச கோபாலு. அடே 3 கேள்வி கேட்டீங்க. 2 கேள்விக்கு சரியான பதில் கூறிட்டேன். ஆனா அந்த 3வது கேள்வி கூட பதில் எனக்கு தெரியல. ஏன்பா அண்ணன் ஏறுற குதிரையில ஏறுவார். அந்த வெள்ளை குதிரை ஏறுவேன். அண்ணன் சாப்பிட்ட தங்க தட்டில சாப்பிட்ட சட்ட உணவு இருந்துவேன். அண்ணன் செத்துட்டா அன்னைக்கு போன யாருப்பா? அண்ணி யாரு? ஐயோ எனக்கு பயமா இருக்குடா. அண்ணி பெற்றெடுத்த தாய்க்கு சமம். வேணாண்டி. அண்ணே இந்த கேள்விக்கு மட்டும் பதில் எனக்கு தெரியல அண்ணி. வெளிநாடு செட்டு படிக்க வச்சிருக்கேன். வெங்காயம் வெட்டுறதுல படிச்சது. என்னடா இது? இங்கிலீஷ் படம் கேட்டியா கதைய? இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன். எங்கடா படிப்பதற்கே நேரம் சரியா இருக்கு. கால்ல எல்லாம் தூங்கிட்டோம். நீ மட்டும் செல்லுல பாத்துருவ. என் செல்லுல அந்த ஆப்ஷனே கிடையாதுடா சுத்தமா. ஜாக்கி சட்டா ஓ ஃபைட் ஃபைட். அடே இந்த கேள்வி மட்டும் பதில் எனக்கு தெரியல அண்ணி. நீங்க பாருங்க, வீட்டை வேட்டுக்கு வரேன். எப்ப வேணும் அப்படி என்ன கட்டி எனக்கு முட்டை தர முடியுமா? முடியாது. நீங்க பார்த்தாதான் பயமா இருக்குது. மைத்துனரே, நாளைக்கே வர. அடுத்த மாசம் கட்டி நீங்க பாருங்க, ஒரு 500 ரூபாய் கைச்சு முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? விடுவேடா மைத்துனரே. ஐயோ. ஊத்திக்கமாமா ஊத்திக்கமாமா ஒரு ரவண்டி ஊருக்காயா நான் இருக்கேன். ஊருக்காயா நான் இருக்கேன். அடி பாவி பயவந்தகி நச்சு பாம்பே நீ சென்னா அல்லது பேயா? நீ தாய் வச்சல் பந்தியா? ஐயோ, அல்ல தெருவில் ஓடுத வெறி பிடித்த சொடி பிடிச்ச நாய் வச்சல் பந்தியா? பெண்ணாக பிறந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கின்றது. இது போல என்ன பண்ண போற? இங்க நடந்த விஷயத்தை என்னுடைய அண்ணனை எடுத்து கூறி முன்னாடி இது இருவரையும் நாட்டை விட்டு ஐயா
ஐயாட்டா மைத்துனரே என்ன தவறா புரிந்து கொண்டிருக்கா? நீங்க சின்ன சின்ன வயது முதல் அயலாடு சென்று பட்ட படிப்பு முடிச்சு ஐயாட்டா நீங்க இப்பதான் தாயக திரும்பிருக்கீங்க. அதனால அந்த அயல்நாட்டுல என்ன வேணா நடந்திருக்கலாம். ஏனென்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்த கல்லூரி அல்லவா? அதனால நான் உங்களை சோதித்து பார்த்தேன். ஆமாப்பா, உங்களுக்கு எதனா நோய் எதனா இருக்குதான்னு நாங்க செக் பண்ணி பார்ப்போம். யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் நாங்களே வாரி புது எதை பண்ணேன் அந்த மோசத்தை அயல்நாடு சென்ற ஆண்களோ பெண்களோ சேர்ந்து கல்லூரி பயிர்ந்தானே நான் நல்லவனாக வாழ்கின்றேனா அல்லது தவறான பாதையில் செஞ்சுட்டானா என பரிசோதனை செய்திருக்கலாம். அண்ணி உடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்று போடி என்று வசமாறி போய்து விட்டு என்ன மன்னித்து விடுங்கள் அண்ணி, என்ன மன்னித்து விடுங்கள். பாரு, என்ன பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட இந்த சத்தியபுரி நாட்டில் நல்லவனாக வாழ வேண்டும் என்று இப்படி ஒரு ஐயோ நினைக்கும் போது எனக்கு மனம் வருத்தம் வசனமே வரமாட்டுறேன். மைத்துனரே இருந்தாலும் நான் என்னதான் இருந்தாலும் என் நாட்டு மகாராணி நீ எதுக்கு அழுகுற சொல்லு? எனக்கு நாங்களாவது அழுகணும். ஒவ்வொரு நாளும் சீக்கிரம் முடிஞ்சு பாருங்க. நான் அழுகு, நீ தான் அழுகணும். இருந்தாலும் நான் யாரு? என் நாட்டு மகாராணி மன்னனுக்கு பண்றாட்டி உனக்கு அண்ணி. நீங்க நடந்த விஷயத்தை தவறா பேசுவாங்க. ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுங்களேன். இந்த சத்தியமை நாட்டில் நான் நல்லவனாக வாழ வேண்டும், நேர்மையான பாதையில் செல்ல வேண்டும் என்று உடைய மானத்தை இழந்து கூட நான் பரிசோதனை செய்தீங்க. என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் கூட என்னை இப்படி யோசித்திருக்க மாட்டாங்க. இந்த உடலை விட்டு உயிர் பெறுதால பெருமை தவிர நீங்க நடந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். இதுவே சத்தியம், இதுவே சத்தியம். ஐயோ இது என்ன சோதனை ஆண்டவா? செய்யாத தவறுக்கு என் மீது வழியா? நான் கூற வார்த்தை கேளுங்க. அவன் நல்லவன் கிடையாது, அவன் தாசி. ஐயோ ஆண்டவா, எனக்கு நான் கூற வார்த்தை கேளுங்க. உடைய தம்பி நிரபராதி, நான் குற்றமற்றவன். நான் கூற வார்த்தை கேளுங்க. இறைவா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையா, இப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இறைவா.